மக்களே, நம்மளோட சிஎம் விஜய் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சட்டசபையில் உருட்டு உதயநிதியை வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பரான ஒரு ஸ்பீச்சுங்க, அருமையான ஒரு ஸ்பீச்சு. எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. நடுநிலையாக இருக்கிற பத்திரிக்கைக்காரவங்க பாராட்டுறாங்க. முக்கியமாக பதிவு பண்ணுறேன், நடுநிலையாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பக்கமும் இந்த பக்கமும் பேசாமல் நடுவில் பேசுகிறவங்க, அவங்க வந்து அழகாக வந்து பாராட்டியிருக்காங்க. வெளியில் வந்து நம்ம உருட்டு உதயநிதி அவர் வாட்டுக்கு அடிச்சு விட்டு போயிருக்காரு. அவர் வெளியில் போய் தான் பேசுவார், நேருக்கு நேராக வந்து ஒன் டு ஒன் பேச மாட்டார். அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து பதிவு பண்ணி ஆகணும். நம்ம சிஎம் வந்து சூப்பரான ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரி பயங்கரமான ஹிட்டு. சரிங்களா, அவ்வளோ அழகான ஒரு ஸ்டோரி. என்னென்னா, அவங்க அப்பா உருட்டு உதயநிதியால் அவங்க அப்பாவுக்கு சேர்த்து 2 பேர்த்துக்கு சேர்த்து கொடுத்துருக்குறாங்க நம்ம சிஎம். பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணுறேன். யார் அப்படின்னா, உருட்டு உதயநிதியை வந்து பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னாலே எவ்வளோ பெரிய பொறுப்பு தெரியுமா? அவங்களுக்கு தான் அதிக பொறுப்பு இருக்குது. தமிழ்நாட்டு மக்களை பற்றி, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி சொல்கிறதுக்கு உருட்டு உதயநிதிக்கு தான் பொறுப்பு இருக்குது. அவங்க தான் எதிர்க்கட்சி தலைவர். இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது. மக்கள் வந்து உருட்டு உதயநிதியை மதிக்கவே மாட்டாங்க. என்ன இந்த மாதிரி இருந்தால் எப்படி மதிப்பாங்க? வந்து சொல்கிறது புறம் பொய், உண்மையை வந்து சொல்லணும். எதிர்க்கட்சி தலைவர் வந்து உண்மையை தான் சொல்லணும். அதை விட்டுட்டு பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தால் மக்கள் எல்லாமே வந்து பார்த்து தானே இருக்கிறாங்க. இல்லை, சட்டசபை வந்து சட்டமன்ற நேரலையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு மண்டையில் மசாலா கூட இல்லாமல் அவங்க பாட்டுக்கு வெளிநட போகிறாங்க, அது இதுன்னு கூச்சல் போடுறாங்க, அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க, நக்கல் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. நம்ம சிஎம் வந்து இந்த 4 நாளாக வந்து அமைதியாக அந்த பேரவையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு. என்ன சொன்னாங்க, சிஎம் வாயத்திறங்க, சிஎம் பேசுங்க, சிஎம் அப்படின்னு சொல்லி பேட்ச்லாம் வந்து குத்திட்டு வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்போ வந்து நம்ம சிஎம் ஏதாவது வாயத்தை வந்து பேசுனாங்களா? எப்போ பேசணுமோ அப்போ தான் அவங்க வந்து பேசுவாங்க. சும்மா கண்ட நேரத்தில் பேசுகிறதுக்கு ஒன்றும் நீங்கள் வச்ச ஆள் கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். மக்கள் தான் ஓட்டு போட்டு அவர் வந்து சிஎம்மாக வரணும்னு அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மக்களுக்கு அவர் வந்து உண்மையாக இருப்பார் அப்படிங்கிறத ஆணித்தனமாக நான் வந்து நம்புகிறேன். சரிங்களா, தமிழ்நாட்டு பிரஜையாக வந்து கண்டிப்பாக 100% இல்லை 200% நான் வந்து நம்புகிறேன் மக்களுக்கு அவர் வந்து உண்மையாக இருப்பார் அப்படின்னு. வந்து 40 நாளையிலே நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறாங்க. சரியில்லைன்னு சொல்லுங்கள், ஆதாரத்தோடு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊழலை பற்றி நம்ம சிஎம் வந்து பேசினாங்க. அப்படியே திரண்டு எழுந்திரிச்சிட்டாங்க பாருங்கள், அந்த 50 பேரும் எழுந்திரிச்சு கத்துறாங்க. நீங்கள் கத்துருங்க அப்படின்ட்டு நம்ம சிஎம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தப்பு பண்ண மாட்டோம், தப்பு பண்ணுறவங்கள விட மாட்டோம், தப்பு பண்ண யாரையும் விட மாட்டோம், தப்பு செஞ்சுட்டு போனவங்களே விடவே விட மாட்டோம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லிட்டாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகான ஒரு லாஸ்ட்டு ஃபினிஷ் டச்சாக வந்து அது சூப்பராக அதாவது சிஎம்க்கு வந்து வருத்தவங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் இல்லையே அப்படிங்கிறத வந்து அவர் ஃபீல் பண்ணார். அது பார்க்க முடிஞ்சது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் உருட்டு உதயநிதி இந்தளவுக்கு உருட்டக்கூடாது அப்படிங்கிறதான் மக்கள் வந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சமாவது புரியாமல் பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தால் யாருங்க நம்புவா? சின்ன பையன் கூட நம்ப மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? அது ஏன் எதிர்க்கட்சி தலைவருக்கு புரிய மாட்டேங்குது? எதிர்க்கட்சின்னா என்ன தெரியுமா? எதிர்க்கட்சி தலைவர்னா எவ்வளோ பெரிய போஸ்ட்டு, அதை வந்து கொஞ்சம் கூட மதிக்காமல், கொஞ்சம் கூட அதுக்கான மரியாதை கொடுக்காம சிஎம் ஜோசப் விஜய் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்தது இந்த உருட்டு உதயநிதிக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்தளவு ஒரு மோசமான ஒரு ஆட்களை நம்ம வந்து பார்த்தவே இல்லை. அதை 75 பவள விழா பாப்பா, கரெக்டு தான், 75 வருஷ கட்சி அவங்களாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம சிஎம் வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து இன்றைக்கி சொன்னாங்க. அவ்வளோ அழகாக வந்து எல்லாருமே வந்து சட்டசபை பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஊழலை பற்றி பேசின அடுத்த செகண்டே இந்த திமுகக்காரவங்க வந்து எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம சிஎம் வந்து கண்டுக்கவே இல்லைங்க. எதையுமே கண்டுக்க மாட்டார். இதை மட்டுமா கண்டுக்க போகிறாரு? அதுக்கு தான் ஆதவர்ஜுனாவும் ராஜ்மோகனும் வெளுத்து வாங்கினாங்களே, அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் எந்திரிச்சு ஓடி போயிட்டாங்க. நேற்று சொல்கிறாரு உதயநிதி,
அவங்க வீட்டுக்கு போன பிறகு பள்ளிக்கல்வித்துறை வந்து பதில் சொல்லிட்டு இருந்தார் அமைச்சர் அப்படின்னு. எங்கே வீடியோ ப்ரூஃபே இருக்குதே. நீங்கள் அவர் பேசும்போது நீங்கள் எந்திரிச்சு போயிட்டீங்க, எந்திரிச்சு ஒவ்வொரு ஆளாக போயிட்டு இருந்தீங்க. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? உருட்டு உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் உண்மையே பேசணும் எது எடுத்தாலும். அதாவது இந்த சொம்புகளை வச்சுக்கிட்டு டிவியில் டிபேட்டில் போய் கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறது ஒன்றும் மேட்ரு கிடையாது, சரிங்களா? களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம சிஎம் வந்து அந்தளவுக்கு தரமான சம்பவத்தை வந்து பண்ணுவார். உட்காந்து வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள். கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமான விஷயத்தை வந்து பேசுங்க. உருட்டு உதயநிதி.